நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திர விஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 948வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, இன்றைக்கி நவமி இருக்குது. ஸோ நிறைய கொஞ்சம் 9 நாள் சொன்னாலும் 10 நாள் வரைக்கும் வருது நம்ம நவராத்திரியே இந்த தடவை. ஸோ அது ஒரு கன்ஃபியூஷன் வருது எல்லாருக்குமே. இப்போ சரஸ்வதிக்கு உண்டான ஆவாகனம் எப்போ பண்ணோன்னா 3 லட்சத்தம் தான் பண்ணிடணும். திங்கக்கிழமை, அதாவது நேற்று திங்கக்கிழமை இல்லையா, நேற்று ஆவாகனம் பண்ணி சரஸ்வதி பூஜை ஆரம்பிச்சிடணும். ஆரம்பித்து இன்றைக்கி நாளைக்கு அந்த மாதிரி வருது. சரி, நாளைக்கு சாயந்தரம் தசமி வந்துடும். சரி, அது எப்படி போகிறது? அது கமிங் டு தி சப்ஜெக்ட். சரஸ்வதியை பற்றி பேசின்னு சொல்லும்போது என்னுடைய வெப்சைட்டில் www.vidyaputran.divinechannel.comல பார்த்தா நிறைய மூல மந்திரம் கொடுத்துருக்கோம். அதில் வாக்வாதினி மூல மந்திரம் ஒன்று இருக்குது. ஓம் ஐங்க்லீஷோ வதவத வாக்வாதினி ஸ்வாகா. குழந்தைகள்லாம் படிக்கணுன்னா அதை சொல்லணும்னு சொல்லியிருக்கு. இன்றைக்கி என்னென்னா, கிருஷ்ணகுமார்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் கேம். அதுக்கு முன்னாடி சரஸ்வதியோடைய இந்த படத்தை காமிச்சிடுறேன் உங்களுக்கு நான். சரஸ்வதின்னு சொல்லும்போது இந்த படம் தான் ஞாபகம் வரும் நமக்கு. கையில் வேணையை வச்சுட்டு பாறை மேலே உட்காந்துருக்காம. ஆக்சுவலாக இந்த பேசிக் ட்ராயிங் ஃபார் திஸ் டாக்டர் ரவிவர்மா அவருடைய பிரதர்ஸ் 2 பேருமே திருவாங்கூர் சமஸ்தானத்தை சேர்ந்தவ, ராஜ குடும்பத்தில் அவதரித்தவ. ஃபாரின்லேருந்து கலர்ஸ்லாம் வாங்கி அந்த காலத்தில் லண்டன்லேருந்து வரவழைச்சி தான் வரைஞ்சிருந்தார் அவர் படங்கள்லாம். எல்லாமே இந்த கேன்வாஸ் பெயிண்டிங்கும் சரி, வாட்டர் கலர் பெயிண்டிங்கும் சரி, காஸ்ட்லி ப்ராடக்ட்ஸ் ஆகுது. ராஜ குடும்பத்தினா கவலை இல்லை, பணத்துக்கு கவலை இல்லை அவளுக்கு. ஆனால் அவர் தான் உருவகப்படுத்தினார். சரஸ்வதின்னு எப்படி இருப்பான்றது சொன்னது அவர் தான். அதை வச்சு தான் இவெல்லாம் போடுறான். இந்த பேசிக் ட்ராயிங்கு இந்த ரவிவர்மா படம் இல்லாமல் பண்ணவே முடியாது. இதுதான் அதுக்கப்புறமா ஒவ்வொரு பேர் இந்த மாதிரி கூட படம் போடுறேன். பட் இதெல்லாம் லேட்டரான் கிரியேஷன்ஸ். இதெல்லாம் இப்போ நிறைய அந்த A1 கிரிக்கெட் போடுற அதெல்லாம் பண்ணுறேன். பட் ரவிவர்மா படம்ன்றது தனி. இது இப்போ கம்மிங் டு சப்ஜெக்டு. இப்போ சரஸ்வதி பூஜை, சரஸ்வதி எப்போ பிறந்தான்னு சொல்லும்போது இந்த வசந்த பஞ்சமின்னு வருது. அந்த எப்போ வருது இது வசந்த பஞ்சமி? இதில் இந்த மாக மாதம்ன்றது மாசி மாதத்தில் வாழலாம். இந்த சாந்திரமானம் ஃபாலோ பண்ணுறவாள்லாம் மாசியிலே பண்ணிவிடுறா. இப்போ எங்கள் இதில் லலிதா நவராத்திரி பண்ணும்போது தான் நாங்கள் எடுத்துப்போம். இந்த வசந்த பஞ்சமியை அந்த 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 பீரியடில் தான் வரும் அது. ஸோ தட் இஸ் கால் வசந்த பஞ்சமி. லலிதா நவராத்திரியில் இது ஷாமளா நவராத்திரி. ஷாமளா நவராத்திரி பீரியடில் வசந்த பஞ்சமி. அப்போ தான் சரஸ்வதிக்கு உண்டான பூஜை. நார்த் இந்தியாவெல்லாம் குழந்தைகளெல்லாம் ஸ்கூலில் படிக்க வச்சு இது சேர்க்கறது, வித்யாரம்பெல்லாம் வசந்த பஞ்சமியில் தான் பண்ணுவாள். அப்போ இதில் லலிதாவில் வரும்போது என்ன செய்வானா, லலிதா அந்த லலிதா நவராத்திரியில் வரும்போது வரக்கூடிய பஞ்சமி, அந்த பஞ்சமி ஸ்ரீ பஞ்சமின்னு பேர். ஸோ இது மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த பஞ்சமி வேறு, இந்த பஞ்சமி வேறேண்டு. ஸோ சரஸ்வதி பூஜைன்னு சொல்லிட்டு நார்த் இந்தியாவில் பண்ணுறது இப்போ. ஆனால் இப்போ நவராத்திரியில், இந்த சாரதா நவராத்திரியில் வரக்கூடிய இந்த நவமி, இந்த நவமியெல்லாம் நம்ம பண்ணுறோம். ஆனால் இது எப்படி பண்ணுவான்னா, இது அந்த இதிலெல்லாம் ஆந்திர பிரதேஷ் எல்லாத்துலேயுமே புஸ்தகத்தில் தான் ஆவாகனம் பண்ணணும். விக்கிரகத்துலேயோ படத்துலேயோ ஆவாகனம் பண்ணக்கூடாது. ஆற்றுல இருக்கிற புக்ஸ் இருக்கு இல்லையா, ரீடிங் புக்ஸு. இப்போ என் பூஜா புக்ஸை நான் மேனேஜ்மெண்ட் புக்ஸ் எல்லாம் மேலே போட்டாச்சு. அதெல்லாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. எக்கனாமிக்ஸு எல்லாம் இருக்குது. பிஎட் படிக்கும்போது இந்த டீச்சர் ட்ரைனிங் வாங்கிற புக்கு அதெல்லாம் யூஸ் ஆகிடுச்சு இல்லையா. இப்போ நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஆன்மீக புஸ்தகங்கள். இந்த ஆன்மீக புஸ்தகத்துக்கெல்லாம் சந்தன குங்குமம் வச்சு அதில் தான் அர்ச்சனையே பண்ணணும்.
ஸோ இந்த இது வந்து கோஷா கோஷாக்கே கோஷான்னு சொல்கிறாங்க. இந்த இந்த சரஸ்வதி பூஜையை கோஷா சரஸ்வதி பூஜா இந்த அவாகனம் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லியிருக்குதுல. இதில் வந்து பிம்பத்துலேயோ படத்துலேயோ பண்ணக்கூடாது. அதில் வந்து என்ன சொல்கிறோம், வசந்த பஞ்சமி, எப்போ ஷாமலா நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி தேதிக்கு வந்து, அதாவது சுக்லபட்ச பஞ்சமி, அது வந்து வசந்த பஞ்சமி. சரஸ்வதி பூஜை ரொம்ப கிராண்டாக பண்ணுவாள். எங்கள் கோவிலில் கூட நான் முதல்ல பிரசிடெண்ட் ஆகும்போது வசந்தி மாமியை வந்து சரஸ்வதி சகஸ்ரநாமம் சொல்லி கொடுத்து கோலாட்டம்லாம் பாடி பாடலாம் பாடி ரொம்ப அழகாக பண்ணேன். அப்புறம் 2-3 வருஷம் நடந்தது. திருப்பி நான் வந்துட்டேன், அது நின்று போச்சு. அது இன்றைக்கி ஈவினிங் இவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, கிருஷ்ணமார்கிட்ட பேசும்போது, சரஸ்வதி பூஜைக்கு சொல்லணும்டா என்னடா சொல்லும்போது, ஹீ கேவ் திஸ் டாபிக். அதாவது வசந்த பஞ்சமின்றது நார்த் இந்தியா முழுக்க செலிப்ரேட் பண்ணுறது. சரஸ்வதிக்கு சரஸ்வதியோட பர்த்டே அது சொல்லாது. இப்போ வந்து நம்ம அந்த சாரதா நவராத்திரியில் வரக்கூடிய இந்த 3 நாட்கள் மூலா நட்சத்திரத்தை தொடங்கி பண்ணுறது இது. சப்தமி, அஷ்டமி, நவமி. இது வாட் அதர் பூஜான்னு கேட்டானா 9 நாள் பண்ண முடியாதவ சப்தமி, அஷ்டமி, நவமி இது 3த்துக்கு துர்கா லட்சுமி சரஸ்வதியாக பண்ணிடலாம். தட் இஸ் அனதர் வே ஆஃப் டூயிங் த பூஜா. இது வந்து இந்த கோஷ நவராத்திரி சொல்லக்கூடிய இந்த புஸ்தகத்தில் ஆவாகனம் பண்ணி பண்ணுறது தான் வந்து சரஸ்வதி பூஜை. சில பேர் இன்றைக்கி பண்ணுறா, நாளைக்கு பண்ணுறா. இது எல்லாமே சென்னையெல்லாம் பார்த்தா இஷ்டம் போல் அவாவா வச்சுக்கிறா. விஜயதசமிக்கு அப்புறமா கூட பண்ணுறா சில பேர். அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஆயுத பூஜைங்கிறது காரு, ஸ்கூட்டரு, கேட்டர் எல்லாமே நாளைக்கு பண்ணுற விஜயதசமி அன்றைக்கி பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி முடிச்சிடணும். அது எல்லாமே முடிச்சுட்டா அப்புறமா வண்டி எடுக்கக்கூடாது. தசமியில் வந்து வி கேன் டேக் இட், வி கேன் ட்ரை அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ தான் எடுத்துகிட்டு போகலாம் வண்டியெல்லாம். திஸ் இஸ் அ வே ஆஃப் டூயிங் த பூஜா அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இவாள்லாம் பார்த்தா நார்மலாக நடுத்தரவுக்கு வாழலாம் உண்ணுக்கிழமை இருக்க வந்து அழைச்சிவேன் எல்லா பாத்திரம் பண்ணிட்டா எல்லாத்துக்கும் வந்து பட்டை போட்டு விட்ருக்கா. நான் பார்த்துருக்கேன் நிறைய வீட்டில் விபூதி பட்டை போட்டு குங்குமம் மஞ்சள்லாம் வச்சுருப்பா. சரி, அவளுக்கு இந்த ஆயுதங்கள் ஆயுத பூஜை சொல்லும்போது இட்லி கடை வச்சுருக்கா. அவள் என்ன செய்வாள், அந்த இட்லி பானை தான் அவளுக்கு மெயின் ஆயுதம். அந்த இது அந்த கரண்டி, ஸோ அந்த மாவு இந்த கல் இதெல்லாம் வந்து அவளுக்கு ஆயுதம். ஸோ அந்த மாதிரி இந்த ஆயுத பூஜையை சொல்லும்போது அவளுக்கு என்ன ஆயுதங்கள் உண்டோ அதுக்கு உண்டான இது பண்ணுறா. அதே மகாபாரதத்திலேயே அந்த அர்ஜுனன், பீமன், நகுலன், சகாதேவன் தர்மவாளன் செய்கிறான ஒரு பெரிய இந்த அரச மரத்தில் வந்து கட்டிச்சு, ஒரு ஆலமரமாக அரச மரம், அந்த மரத்தில் வந்து ஒழிச்சு வச்சுட்டு போவா ஆயுதத்தெல்லாம். திருப்பி வந்து விஜயதசமி போது எடுப்பா உண்டு. அந்த மாதிரி சொல்லப்படுறது. ஸோ அந்த ஆயுத பூஜைன்றது ஆற்றுல இருக்கிற எல்லா சாமான்கள், அதாவது வண்டிகள், 2 வீலர், சைக்கிள் எல்லாத்துக்குமே பண்ணுவாள். அதான் ஏற்கலப்பை அந்த 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 விவசாயிகள்லாம் வந்து அதுக்கு பூஜை பண்ணுவாள். ஸோ நம்ம தமிழ்நாட்டு பாரம்பரியம் அப்படி தான் சொல்லப்படுறது. நம்ம அவாவா என்னென்ன யூஸ் பண்ணுறாளோ அந்த ஆயுதங்களை அதுக்கு பூஜை பண்ணோன்னு இருக்கு. ஸோ இந்த கான்செப்ட் வந்து இந்த சரஸ்வதிக்கு உண்டான இது வந்து வசந்த பஞ்சமின்னு ஒன்று இருக்குது, ஸ்ரீ பஞ்சமி தனியாக இருக்குது. ஸ்ரீ பஞ்சமியில் வந்து இந்த லலிதா நவராத்திரியில் வருது, அது லக்ஷ்மிக்காக பண்ணுறது. இது வந்து சரஸ்வதிக்காக பண்ணுறது வசந்த பஞ்சமி. அதுவும் தெரிஞ்சுக்கணும். எஸ், ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் இன்ஃபர்மேஷன் வித் யூ. அதுக்காக இந்த வீடியோவை நான் போட்டப்போ. ஸோ சரஸ்வதியை சொல்லும்போது கல்விக்கு அதிபதியாச்சாவோ, ஸோ இந்த ஐம் பீஜத்துக்கு உண்டான தேவதாவோ, அதே மாதிரி இந்த ஸ்ரீம் பீஜத்துக்கு உண்டானது லக்ஷ்மி, அந்த ஹ்ரீம் பீஜத்துக்கு உண்டானது இந்த லலிதையோ, ராஜராஜேஸ்வரியோ, புவனேஸ்வரியோ அருணாச்சலாம். ஸோ ஓம் ஐ ஹ்ரீம் ஸ்ரீம் வரும்போது ஐ முதலான சரஸ்வதி வந்துடுறது. சரஸ்வதி, மாதங்கி இதெல்லாம் அம்பாளுடைய வலதுகை பக்கத்தில் வந்துடுறா. இடதுகை பக்கத்தில் இருக்கிற லக்ஷ்மி இருக்கா, பாராகி இருக்கா. சரி, இந்த மாதிரி நானே 25 வருஷ காலம் வந்து தப்பாக தான் வச்சுருந்தேன், இப்படி மாற்றி வச்சுருந்தேன். இப்போ கிருஷ்ணகுமார் சொன்னால், சார் பாருங்கள் சார், மந்திரமே எப்படி இருக்கு, என் குருநாதர் சொல்லுவார். ஐ ஹ்ரீம் ஸ்ரீம் சொல்லும்போது ஐம் ரிபீஜம் முதல்ல வருது, ஹ்ரீம் ரிபீஜம் சென்டர் வருது, இந்த ஸ்ரீம் ரிபீஜம் 3ஆவதாக வருது. சரி, இதை சொல்லி
அது கொஞ்சம் ஏற்புடையதாக இருந்தது அவன் சொல்லும்போது. இதை சொல்லி இந்த இந்த கான்செப்டையும் ஜனங்களுக்கு புரிய வைக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் இதை எடுத்துட்டேன். சரஸ்வதி பூஜைன்னு ஆரம்பிக்கிறது வந்து மூலா நட்சத்திரத்தில் ஆரம்பித்து அப்பான் பண்ணணும் நம்ம. ஸோ சரஸ்வதியோட நட்சத்திரமே மூலா நட்சத்திரம். இவளது வந்து உத்திர நட்சத்திரம் மகாலட்சுமி சொல்கிறோம். அது வந்து உத்திரம் ஐயப்பனுக்கும் உண்டு, மகாலட்சுமிக்கும் உத்திரம். உத்திராஷாட நட்சத்திரம்னு இவ சொல்கிறா. ஸோ இதை சொல்லி ஜஸ்ட் ஐ வாண்ட் டு கிளாரிஃபை த மேட்டர் டு த வியூவர்ஸ். அதுக்காக தான் இந்த டாபிக் எடுத்துட்டேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.